Luke Gospel chapter 13 from verse 10 to 17 alternatively. பயபக்தியோடு சத்தமாக நாம் வாசிக்கலாம். லூகாஸ் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆவது வசனம் வரை. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆவியை கொண்டு அவர் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். தேவதாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கப்பட்ட பகுதி லூகாஸ் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆவது வசனம் வரை. நாம் இங்கே பார்க்கிறோம், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். ஜெபாலயத்திற்கு செல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபாலயத்திற்கு செல்கிறார். அவர் ஜெபாலயத்தை உண்டாக்கினவராக இருந்தாலும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராக இருந்தாலும், அவர் எங்கே போகிறார்? ஜெபாலயத்திற்கு போகிறார். இது நமக்கு எதை காட்டுகிறது? அவர் ஜெபாலயத்துக்கு மேலானவர். தேவனுடைய ஆலயத்திற்கு அவர் மேலானவர். ஜெபாலயத்திற்கு அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அதை உண்டாக்கினார். அங்கே அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த பொழுதும் முன்மாதிரியை காட்டும்படியாக ஜெபாலயம் திறந்திருக்கும் பொழுது, ஜெபாலயத்திலே ஜனங்கள் கூடி வரும்போது அவர் எங்கே போனார்? Our Lord Jesus Christ quite often went to synagogue. Whenever there is a meeting, he regularly attended synagogue. ஆகவே அது பழக்கமாய் இருந்தது. ஒரு இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஜெபாலயத்திற்கு செல்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. It is his duty to attend the synagogue. நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? ஜெபாலயம் திறந்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில காணப்படுகிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே when he preached in the synagogue, how wonderful it was. எவ்வளவு மகிமையா இருக்குல்ல? ஒரு போதகர் எடுத்து அதை பேசுவதற்கும், அந்த ஸ்க்ராலை எடுத்து, அந்த சுருளை எடுத்து அதை பிரித்து வாசிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒரு சமயம் அப்படி சொல்றார், அந்த ஸ்க்ராலை எடுத்து வாசித்த பிறகு, புத்தக சுருளை எடுத்து வாசித்த பிறகு அவர் சொல்றாரு, இதுல சொல்லி இருக்கப்பட்டது யார் தெரியுமா? என்னை குறித்து தான் சொல்லியிருக்குன்னு சொல்றாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். இப்போ வேதத்துல படிச்சுட்டு இது என்னை குறித்து நான் சொல்ல முடியுமா? ஐ ஹாவ் நோ அத்தாரிட்டி டு டெல். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் எனக்கு இல்லை. இந்த வேத புத்தகம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின வரை, விசேஷம் வரை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசுகிறது. Not only the New Testament, even the Old Testament, from the beginning unto the end, from Genesis to Revelation, it spoke about Lord Jesus Christ only. However, he has full authority over the Bible. Each and every word spoke about him. அவரை குறித்தே பேசுகிறது. அவர் ஜெபாலயத்திற்கு போனார், மிக தாழ்மையாக போனார். ஜெபாலயம் என்றால் என்ன தெரியுமா? அது தேவாலயம் அல்ல. In the time of Jesus, during the time of Jesus, synagogue were made. Synagogue என்ன? சிறு சிறு ஆலயங்கள், நம்மை போல ஆலயங்கள்.
தேவாலயம் என்பது சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயங்கள். அதுல அவர் போல ஒவ்வொரு ஊர்லயும் சினகாக் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஜெப ஆலயம் இருந்தது. ஜெப ஆலயம் என்றால் சினகாக். டெம்பிள் ஆஃப் காட் என்று சொன்னால் தேவாலயம், அது எருசலேமில் இருக்கக்கூடியது. சினகாக் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுல ஜெபத் ஆலய தலைவன் என்று ஒருவன் இருப்பான், கேப்டன் ஆஃப் சினகாக், த லீடர் ஆஃப் சினகாக். அவன் தான் அந்த ஜெபாலயத்தை மேற்பார்வை, ஜெபாலயத்தை ஒழுங்குபடுத்துவது, ஜெபத்திலே வருபவர்களுக்கு அவர்கள் போதகம் பண்ணுவது எல்லாம் ஜெபாலய தலைவனுடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த ஜெபாலயமே இருக்கும். அவன் யாரை நோக்கி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாக்க அவங்க பேச முடியும். He has a full authority. அப்படி ஒரு சமயத்துல ஆண்டவர் ஓய்வு நாளின் போது during the Sabbath day our Lord went to a synagogue, not the temple of God, it is a synagogue. ஜெப ஆலயத்துக்கு போனார். தேவாலயத்துக்கு அல்ல, ஜெப ஆலயத்துக்கு போனார். அங்கே போகும்போது புத்தக சூழலை எடுத்துக் கொடுக்கிறார்கள். இவையெல்லாம் யாரை குறித்து பேச தெரியுமா? என்னை குறித்தே பேசுகிறதுன்னு சொன்னார். What a wonderful thing. அவரு கேட்கும் போது எவ்வளவு நன்மையா இருக்கும் இல்ல? அவர்களுடைய காதுகள்ல தேன் பாய்வது போல இருக்கும். ஐ ஹாவ் த ஃபுல் அத்தாரிட்டி. அவர் சொல்றார், எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு என்று சொல்ல. அவர் அதிகாரம் படைத்தவரை போல அவர் பேசினார் என்று போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். How many years? The infirmities? 18 years. He was oppressed by the infirmity, the spirit of infirmity, about 18 years. நினைச்சு பாருங்க, 18 வருஷம். சாதாரண ஒரு காயம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி துடிக்கிறோம் இல்லையா? சாதாரண ஒரு காயம் நமக்கு பட்டா, சாதாரண ஏதோ ஒரு நோய் வந்தா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்பொழுது 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவர் எவ்வளவு நிமரக்கூடாத கூனியா இருந்தார். She was bent fully. She was bent fully. அதாவது முழுமையாக மடங்கின நிலைமை, நடக்கவே முடியாது. எப்படி? பூமியை பார்த்துதான் நடக்க முடியும். வானத்தை ஒரு நாளும் நிமிர்ந்து பார்க்க முடியாது. தன்னிடத்துல யார் பேசுகிறார்கள் என்பதை பார்க்க முடியாது. நினைத்து பாருங்க, அவருடைய வேதனை நினைத்து பாருங்க. Think about her pain, the agony of the oppressed woman, the infirmity. நினைச்சு பாருங்க. ரெட்டாளை போல நடந்து போகிறாள், படுத்துக்கொண்டே போகிறாள். அவளால் நிமிர முடியாது, ஒழுங்கா சாப்பிட முடியாது. தண்ணிக்கு எப்படி குடிப்பாங்க யோசிச்சு பார்த்துறீங்களா? When a woman was bent over, bent fully, முழுவதுமாக மடங்கின நிலைமையில் இருக்கும்போது தண்ணி எப்படி குடிப்பாங்க? ஒருவேளை ஸ்டார் வச்சு குடிப்பாங்க சொன்னீங்கன்னா, அப்ப ஸ்டார் இருக்குதான்னு தெரியல. எப்படி குடித்திருப்பார்கள்? அவர்கள் எப்படி படுத்துக் கொண்டு இருப்பார்கள்? எப்படி நிமிர்ந்து நடப்பார்கள்? எவ்வளவு வேகமாக போவார்கள்? 18 வருஷமாய், over 18 years she suffered by the spirit of infirmity என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்க. சில இடத்துல போகும்போது he was blind from the birth என்று போடப்பட்டது. He was leopard from the birth. He was maimed, he was lame from the birth என்று போடப்பட்டிருக்கிறது. பைபிள் என்ன சொல்றது? அவன் பிறவிலிருந்து குருடன், அவன் பிறவிலிருந்து சப்பானி, அவன் பிறவிலிருந்து தாய் வயிற்றிலிருந்து வெளிப்படும் பொழுதே அவன் சப்பானி. இவளை குறித்து அப்படி போடல. 18 வருஷமாய், ஒருவேளை 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணானவள் நன்றாக நடந்திருக்க கூடும். ஒருவேளை நடந்திருக்க கூடும், வாழ்க்கையை அனுபவித்திருக்க கூடும். ஆனால் இப்பொழுது என்ன? 18 வருஷமாய் தாங்கவன்னா வேதனை, தாங்கவன்னா கஷ்டம், பலவீனப்படுத்துகிற ஆவி அவருக்குள்ளாக இருக்கிறது. Because of sin? No. பாவத்தினாலா? இல்ல. இது எப்படிப்பட்ட ஒரு ஆவி என்று சொன்னா, யோபுக்கு வந்த உபத்திரவத்தை போல தேவனால் அனுமதிக்கப்பட்டு வந்தது. கவனித்துக் கொள்ளுங்க. Not of because of sin. It was allowed by the Lord to test her faith. அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அதை அவர் அனுமதித்தார். ஏன் அப்படி சொல்கிறேன் பாருங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். She was there in the synagogue. She was there. It was her duty. She usually attend the synagogue. எப்போதெல்லாம் ஜெபாலயம் திறந்திருக்குமோ அப்போதெல்லாம் அவள் காணப்பட்டாள். அப்படி என்றால் அவள் பாவி அல்ல. She loved the Lord very much. She was very present
when the synagogue was opened, ஜெபாலயம் திறக்கும் போதெல்லாம் ஓடி வந்து ஆண்டவர் நோக்கி வருகிறார். அவள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவள். அவள் இஸ்ரவேலைட். அவள் பாவியான ஸ்திரீ அல்ல. அப்படி என்றால் பாவியான ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கும். She was a sinful woman. No, she was oppressed by the spirit of infirmity. பலவீனப்படுத்துகிற ஆவி. நம்ம விசுவாசியா இருக்கலாம் என்று ஆண்டவர் நம்ம மத்தியில பேசுகிறோம். நம்ம விசுவாசியா இருக்கலாம், இன்னும் கூட பலவீனப்படுத்துகிற ஆவி நமக்குள்ளாக இருக்கலாம். சோர்வை உண்டாக்குகிற ஆவி, வேதனையை உண்டாக்குற ஆவி. நம் கர்த்தரோட பிள்ளைங்க தான். ஆனாலும் கூட நம்மை சோதிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? சில கஷ்டங்களை நமக்கு கொடுக்கிறார். சில கஷ்டங்கள், சில வேதனைகள், குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், எவ்வளவு உண்மையாக ஆண்டவருக்குள்ளாக இருந்தாலும் சில காரியங்களை நமக்கு கொடுக்கிறார், நம்மை சோதிக்கும்படியாக. in order to test us. How is our faith? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நமக்கு மிக பிரியமானவர்களே நம்மை குறித்து என்ன சொல்லுவாங்க? குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. நமக்கு மிக பிரியமானவர்களே நமக்கு குறிப்பறிப்பாங்க. நம்ம சொந்த கணவனே நம்மை பத்தி ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. நான் உண்மையாக தானே இருக்கிறேன், ஏன் என்னுடைய கணவன் புரிந்து கொள்ளவில்லை? Why don't my husband understand me even though I love him more and more? என்னோட கணவனை நான் அதிகமாக நேசித்தாலும் கூட ஏன் என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை? It was a test for you. How is your faith? Oh, how is your faith? நீ ஜெபாலயத்திற்கு வருகிற அளவுக்கு உன்னுடைய விசுவாசம் இருக்கிறதா? ஜெபாலயத்தில் நுழைகிற அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? whatever the infirmity may be, உனக்கு பலவீனப்படுத்துகிற ஆவி எந்த வகையாக இருந்தாலும் சரிதான். உன் கணவன் மூலமாக, உன் மனைவி மூலமாக, உன் சொந்தக்காரன் மூலமாக, உன்னுடைய கடன் பிரச்சனைகள், பல வேதனைகள், புரிந்து கொள்ளாத தன்மை, ஏமாற்றப்பட்ட நிலைமை. நான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன் சகோதரனே, பரவாயில்ல. You have to attend the church of God. You have to worship the Lord today. இன்றைய தினத்தில் நீ ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆராதிக்க முடியுமா? ஒருவேளை சந்தோஷமா இருந்தா ஆராதிக்கலாம், கஷ்டமா இருந்தா ஆராதிக்க முடியுமா? You have to worship and praise the Lord. ஆகவேதான் அவள் 18 வருஷமா அவள் வந்து கொண்டே இருந்தாள். என்னைக்கா ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரத்துக்கு ஒருவர் என்னை சுகப்படுத்துவார் இல்ல, அப்படிப்பட்ட காரியம் இல்லை. As usual, she visited. She went to the synagogue to praise and worship the Lord, even though she had the infirmity, the spirit of infirmity. கஷ்டங்கள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் தேவாலயத்திற்கு அவள் வந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். She was already there before the Lord opened the book and preached. She was there. She was very present at the synagogue. ஜெபாலயத்திலே அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே காத்திருந்தாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக அல்ல, அங்கே ஜெபம் பண்ணும்படியாக, ஆராதிக்கும்படியாக. To her surprise, அவள் ஆச்சரியத்துல ஒரு விதமாக அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். ஒருவேளை அந்த ஸ்திரீ அவரை ஆண்டவராக அறியாமல் போதகராக அறிந்திருக்கிறார். ரபோனி, ரபியாக அவரை போதகராக அறிந்திருக்கலாம். ஆனால் அவள் தேவாலயத்திலே வந்து அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமரக்கூடாத கூனியாய் இருந்தார். எவ்வளவு அசிங்கமான காரியம் பாருங்க. ஜெபாலயத்திற்கு அவள் வீடுல இருந்து வரும்போது எப்படி வந்திருப்பாளோ நாம் யோசித்து பார்க்கலாம். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நல்லபடியா இருக்கிறவங்களே பரியாசம் பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸ் மார்க் அட் தி பீப்புள். நல்லா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? அவரை பரியாசம் பண்ணுகிற உலகம். என்ன செஞ்சிருப்பாங்க சிறு பிள்ளைகள்? ஒருவேளை அவளை பரியாசம் பண்ணி இருக்கக்கூடும். She was a thing, she was mocked at. அவளை ஒருவேளை பரியாசம் பண்ணிருவான். They will jeered at. அவர்களை குற்றம் சொல்லி இருக்கக்கூடும். சில பேர் எப்படி பார்த்துட்டு போயிருப்பாங்க? சில பேர் என்ன செய்வாங்க? They would have sympathy over her. Sympathize over her. அப்படின்னா என்ன? பரிதாபப்பட்டுக்கிட்டே போவோம். சில காரியம் உங்களுக்கு புரியுமா? நமக்கு ஏதாவது குறைப்பட்டா நம்ம பார்த்து பரிதாபப்படுறது சில பேர் பிடிக்கவே பிடிக்காது. அதுவே பெரும் கவலையா இருக்கும். ஐயோ பிரதர் நீங்க இப்படி ஆயிட்டீங்களே, அதுவே எனக்கு என்னது மிக துன்பமா இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? நான் தாழ்ந்து போனா கூட என்ன பண்ணக்கூடாது, யாரா எதையுமே சொல்லக்கூடாது. அது என்ன என்னுடைய இன்டெகிரிட்டி நீ வந்து
இன்ஜூரி பண்ற, என்னுடைய தனித்தன்மையை நீ இன்ஜூரி பண்ற. நான் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் எவ்வளவு பாடுபட்டாலும் என்ன செய்யக்கூடாது, நீ என்னை பார்த்து நீ பரிதாபப்படக்கூடாது. சில பேர் பரிதாபம் தான் பண்ண முடியும், உனக்கு உதவி செய்ய முடியாது. உதவி செய்ய முடியாம நீ பரிதாபப்படுறது எனக்கு என்னத்துக்கு? லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாயினுடைய விதவை, நாயின் என்ற ஊரினுடைய விதவை ஒரே குமாரனை இழந்தால் அவளை கொண்டு போகிறார்கள். ஊரே என்ன செய்த, அழுது திரண்டு சுடுகாடு வரி இடுகாடு வரி வருது. என்னத்துக்கு? அது என் கூட சேர்ந்து நீ அழுகிறதுனால எதுக்கு பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஐயோ என் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னு எனக்கு என்ன பண்ணுது, மனவேதனை உண்டாகும். I was inflicted by your sympathy. I don't want your sympathy. People won't help but sympathize over other pain. அவருடைய கஷ்டங்களுக்காக அவர்கள் வருத்தப்படுவார்கள், பரிதாபப்படுவாங்க. பரிதாபம் எனக்கு என்னத்துக்கு? ஆண்டவர் தான் என் மேல பரிதாபம் பண்ணணும். I don't want your sympathy. நீ என்னை குறித்து பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God has to sympathize over me. God has to help me. அவர் தான் எனக்கு உதவி செய்யணும். அவர் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பரிதாபப்பட்டு உதவி செய்யணும். அப்படிப்பட்ட நிலைமை இருக்குதா? ஒருவேளை அநேகர் அவளை பார்க்கும் பொழுது கூனியாக அவள் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அவளை குறித்து எல்லாம் பரிதாபப்பட்டிருப்பாங்க. அதுக்கு அவளுக்கு வேதனை கொடுத்திருக்கும். சிறு பிள்ளைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அது அவளுக்கு வேதனை கொடுத்திருக்கக்கூடும். ஆனாலும் அவள் she was there at synagogue. தேவாலயத்திலே அவள் காணப்பட்டாள் என்று சொல்லி வாசி. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, முதல்ல என்ன செய்யறாரு, he called her. அப்படி என்ன இல்லை, அவரை முதல்ல அழைக்கிறார். நம்மை கூட என்ன செய்யறாரு, அவரு அழைக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பர்திமேயு குருடன் தேவனை நோக்கி கதறும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் அழைக்கிறார். இப்ப ஜனங்கள் என்ன சொல்றாங்க, பேசாமல் இரு என்று சொல்லி என்ன பண்றாங்க, அவனை அடக்குறதை பார்க்கும். அவங்க அடக்க பர்திமேயு என்ன பண்ணான், அடங்கி போனான் என்று போடப்பட்டிருக்கா. என்ன செஞ்சான் பர்திமேயு, மேலும் மேலும் சத்தத்தை என்ன பண்றான், இன்க்ரீஸ். அவன் மேலும் இன்க்ரீஸ் இஸ் வாய்ஸ், அவனுடைய சத்தத்தை அதிகரித்தான். எல்லோரும் சொல்றாங்க அமைதியா ஹோல்ட் யுவர் பீஸ் என்று சொல்கிறாங்க. பட் he increased his voice, he cried over. ஏனென்றால் குருடனாய் இருப்பது எவ்வளவு கஷ்டம் யாரும் தெரியா, கூட இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் உலகம் தெரியுது, எல்லாத்தையும் பார்த்து அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு குருடனாய் இருப்பது எப்படிப்பட்ட வேதனை என்பது அவங்களுக்கு தான் தெரியும். When the crowd asked him to hold his peace, அவன் அமைதியா இருக்கும்படி அவனை கேட்டுக்கொள்ளும் போது அவன் அப்படி இல்லை, என்னோட வேதனை பெரியது, உங்களுக்கு எல்லாம் தெரியாது என்று சொல்லி, ரட்சகராகிய தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமாய் கூப்பிட்டான். உடனே தேவன் அவனை அழைத்தார். ஒருவேளை இந்த ஸ்திரீ கூட இருந்திருக்கலாம். அவர் போதகத்தை முடித்த பிறகு ஒருவேளை அவரை உற்று நோக்கி அவர் ஏதாவது செய்வாரா என்று சொல்லி ஒருவேளை அந்த வாஞ்சையோடு கூட அந்த கூனியான ஸ்திரீ பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, கம் டு மீ, என்னிடத்திலே வா என்று அவர் சொல்லுகிறார். அவள் நடந்து வருகிறார். அப்ப என்ன செய்யப்படுது, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி முதல்ல என்ன செய்யறாரு, உன்னுடைய பலவீனத்திலிருந்து உன்னை ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம். முதல்ல என்ன செய்யறது, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபிரிமிட்டியை உடைக்கிறாருங்க. உன் பலவீனத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கிறேன். The spirit of infirmity is a spiritual infirmity. அது ஆவிக்குரிய விஷயத்துல அவள் என்ன செய்யுது, அவளை கூனியாக்க வைத்திருந்தது. ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆராதிக்க முடியாமல் அவளை அடக்கி கட்டி வைத்திருந்தது. She was bound by the spirit of infirmity to worship the Lord. ஆண்டவரை அவர் சுயாதீனமாக சந்தோஷமாக ஆராதிக்க முடியாதபடி அது கட்டி வைக்கிறது. சில பேர் பாருங்க, சபையில ஆராதிக்கிறோம், ஆனாலும் அந்த ஆராதனையில குறை சொல்லல, உயிரோட்டம் இல்லை. They are bound by some infirmity that they could not worship the Lord.
Even though they worship the Lord, there is no life in that worship. அதுல ஒரு ஜீவன் இல்ல. நான் இன்னைக்கு வந்தேன், நான் கடமைக்காக நான் ஆராதிக்கணும் அப்படி இல்ல. lively worship, God expects the lively worship. ஒருவேளை அவள் கூனியா இருக்கும்போது she worshiped the Lord, but it is not lively. அது ஒரு ஜீவனை உடைய ஒரு ஆராதனையாக இருந்திருக்கலாம், கடமையாக இருந்திருக்கலாம். நான் ஆராதிக்கவில்லை என்று சொன்னால் யாராவது சொல்லுவாங்க. சில பேர் ஆராதிக்காத கணவர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நீ ஆராதித்தான்னு வீட்டுல கீ கொடுத்து அனுப்பிடுறாங்க. கணவன் மனைவி கிட்ட சொல்றாங்க, பிள்ளை கிட்ட சொல்லி அனுப்பி வராங்க. அப்படி இல்ல. இட் இஸ் குட், பட் இட்ஸ் நாட் லைவ்லி. ஒருவேளை இந்த கூனியான ஸ்திரீ முடக்கப்பட்டு அவருடைய ஆராதனையில் உயிரோட்டம் இல்லாமல், லைவ்லி என்றால் உயிரோட்டம் இல்லாமல் இருந்திருக்கலாம். முதல்ல அந்த ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ் அந்த கூனியான ஸ்திரீ முதல்ல பெற்றுக்கொண்ட காரியம் என்ன? ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ். கட்டுகளை எல்லாம் அழுவிக்கிறார். ஸ்திரீயே, அவர் சொல்ற, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் என்று விடுதலையாக்கப்பட்ட. அவர் என்ன நம்ம கூப்பிடுறாரு? கூனியேன்னு கூப்பிடல. அநேகர் என்ன செஞ்சிருப்பாங்க அவள, கூனியே. they won't regard. அவரை ஒருவேளை மதிச்சு இருக்க மாட்டாங்க. கூனி, அது போறா பார் கூனி. in order to identify what the people will tell. சில பேரை சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நெட்டையான ஒரு மனுஷன் பாம்பாருன்றாங்க, குட்டையான ஒரு மனுஷன் பாம்பாரு, காலை தாங்கி நடப்பாரு. in order to identify a person, ஒரு மனுஷனை குறித்து சொல்றோம்னா கால் தாங்கி ஒருவர் பாரு, அவர் தான். அவங்களுடைய குறைகளை சொல்லி அந்த மனுஷனை they identify with their fault. they identify people with the fault. ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். கண்ணாடி போட்டு பாரு, கண்ணு தெரியாது பாரு, அவருக்கு கண்ணாடி போட்டதான் கண்ணு தெரியும். அவர் வழுக்கியா இருப்பாரு பாருங்க, அவர் தான். they identify people with the fault. ஆண்டவர் கூட கூனிய வான்னு கூப்பிட்டுருக்கலாம். ஆனா என்ன சொன்னாரு? உமன், ஸ்திரியே. அவரோட தாயாகிய மரியாதை கொண்டு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன? ஸ்திரியா பாசமா கூப்பிடுறான்னு அர்த்தம். ஸ்திரியே, கூனியே இல்லை. God called her, woman, come over here. Give up. கூனியே இங்க வாழ, give up. She responded very well. She went to the Lord with faith. விசுவாசத்தோடு கூட அவரிடத்திலே போனார். முதல்ல அவர் செய்த காரியம் என்ன? The spiritual deliverance. Before the physical deliverance, before a physical healing, God delivered her from the infirmity. It is very important to us to worship the Lord. To worship the Lord lively, you have to be delivered spiritually first. எது மிக முக்கியம்? பாவத்தை மன்னிப்பது முக்கியமா, இல்ல உன் படிக்கையை எழுது கொண்டு நட என்பது முக்கியமா? எது முக்கியம்? பாவத்தை மன்னிப்பது முக்கியம். எது எளிது? படிக்கை எழுந்து கொண்டு நட என்று சொல்வது மிக மிக எளிது. மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்று நீங்கள் எண்ணுங்கள். The Son of Man has the authority to forgive the sin in this world. இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு உண்டு என்பதை நீங்கள் அறியுங்கள். உனக்கு கண்ணு கொடுக்கிறது, உன்னுடைய கடனை தீர்க்கிறது, உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறது, இதெல்லாம் மிக சுலபமா ஆண்டவர். பாவத்தை மன்னிக்கிறது ஒரு மனுஷனாலும் கூடாது. இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை உன்னிடத்தில் வெளியாக்குவது ஒரு நாளும் கூடாது. முதல்ல ஆண்டவர் என்ன செய்தார்? ஸ்திரியே உன் பலவீனத்தில் என்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி then he performed. அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்தார். Second is the physical healing. முதல்ல ஆவிக்குரிய deliverance, spiritual deliverance. Then he performed physical healing. அவளை கூனை நிமிர்த்தினார், அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து என்ன செஞ்சான்? உடனே வீட்டுக்கு போய் தன் அலுவலர்களை
பார்த்தாள். உடனே தன் கணவன் எங்கே என் கணவன் எங்கே, கூனி கூனி என்று என்னை சொல்லி பரியாசப்படுத்தினானே, என் கணவனுக்கு முன்பாக நான் போய் நான் இப்போது நிமிர்ந்து நிற்கிறேன் காட்ட வேண்டும். இந்த ஊராருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் நிமிர்ந்து நிற்கிறேன் என்று அவர்களை பழித்து இகழ்த்தும் பேச வேண்டும். என் பிள்ளைகளை காட்ட வேண்டும். யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்பாக போய் நிற்கணும். நம்மனா அப்படிதான் நினைப்போம். When she got the spiritual deliverance and the physical healing, what she did, a wonderful thing. She glorified the Lord, she worshipped the Lord immediately. உடனடியாக she glorified the Lord. Who will worship today? Those who got the spiritual deliverance and the physical healing. Very, very important is this spiritual deliverance. When you are bound by some cords in this world, you can't worship lively. அவர் உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே ஜீவனுள்ள ஆராதனையை உன்னால் ஏறெடுக்க முடியும். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசுவினாலே சொஸ்தமாக்கப்படியால் ஜெபாலய தலைவர் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்றான். பாருங்க, அந்த ஜெபாலய தலைவன், who is the controller of the synagogue, what he told, அவன் என்ன சொன்னான்? அவனுக்கு அது ஒரு பெரிய அதிசயமா இல்லை. ஏன் அப்படி இல்லை? அவன் கூடனா இருந்தாக்கா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ஒரு குருடனா இருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். What is meant by the deliverance? What is meant by the freedom? அவன் ஒரு கூணனாக, அவன் ஒரு குருடனாக, அவன் ஒரு பாதிக்கப்பட்டவனாக இருந்தா தெரிஞ்சிருக்கும். அவன் என்ன சொல்றான்? இந்த அற்புதத்தை மற்ற நாள்ல செய்யலாம், ஏன் நீங்க ஓய்வு நாள்ல செய்யறீங்க? அவனுக்கு ஓய்வு நாள் தான் முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரு? ஓய்வு நாளுக்கு நான் தான் என்னது? I am above the Sabbath. நான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். நான் தான் ஓய்வு நாளே உண்டாக்குனாரு. என்கிட்ட நீ ஓய்வு நாளை பத்தி பேசலையா? நம்ம கூட என்ன செய்யறோம்? அநேக முறை ஆண்டவர்கிட்ட போய் விவாதிக்கிறோம். ஆண்டவரே இப்படி செய்யக்கூடாது, ஆண்டவரே அப்படி செய்யக்கூடாது, உங்களோட பிரமாணங்கள் இப்படி சொல்லலையே. பிரமாணங்களை உண்டாக்கினவர் அவர்தான். அவர் பேர் நியாய பிரமாணிகர், the law giver, நியாய பிரமாணிகர். he created the laws. அவர் தான் சட்டத்திட்டங்களை உண்டாக்கினார். அவரிடத்துல போய் நீ சொல்லக்கூடாது, அவரிடத்துல போய் நீ சொல்லக்கூடாது. அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஒருவேளை இந்த ஜெபாலய தலைவருக்கு ரூல்ஸ் தான் மிக முக்கியமா இருந்திருக்கலாம். ஆனால் குறைபாடுகள் என்றால் என்ன, கஷ்டங்கள் என்றால் என்ன, அந்த ஸ்திரீக்கு தான் தெரியும். அந்த ஸ்திரியை அழைத்து சுகத்தை கொடுத்தார். ஆனால் அந்த ஜெபாலய தலைவனால் அவனால் என்ன செய்ய முடியல? ஒன்றும் செய்ய முடியல. 15வது வசனம், கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுத்திலிருந்து அழித்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? ஓய்வு நாள்னு சும்மா வருகிற உங்க எருமாட்டுக்கு உன்னுடைய கழுதைக்கு தண்ணி தேவைன்னா என்ன செய்யற? நீ போய் தண்ணி காட்டுறிய? உன்னுடைய கழுதையை விட தாழ்ந்தவளா அந்த ஜீவன், அந்த ஸ்திரியை உன்னுடைய கழுதையை விட தாழ்ந்தவளா? அதற்குலாம் நீ பிரமாணம் பார்க்க மாட்ட. ஆனா இந்த ஸ்திரீக்கு நியாய பிரமாணத்தை நீ காட்டுகிறாயே என்று சொல்கிறார். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டியிருந்த அழித்து விட வேண்டியது இல்லையா என்றார். இவளுக்கு இந்த நன்மையை செய்ய வேண்டியது இல்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் இந்த நன்மை செய்யறார். முதல்ல கூனி கூனி என்று அவளை இழித்தும் பழித்தும் பேசின இந்த உலகம். ஆண்டவர் அப்படி கூப்பிடல. ஆண்டவர் எப்படி கூப்பிட்டாரு? சத்தமா சொல்லுங்க, ஸ்ரீ. அதோட நிறுத்தில்ல. அந்த ஸ்திரியை எங்க போய் வச்சா தெரியுமா? எங்க? She is the daughter of Abraham. She is the daughter of Abraham. She is the son of Abraham. He is the son of Abraham. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே. அந்த பிச்சை எடுத்துக்கொண்ட லாசர் எங்க கொண்டு போய் விடப்பட்டான்?
ஆபிரகாமுடைய கொண்டு விடப்பட்டு அவன் தேற்றப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஃபாதர் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டா நம்முடைய பூலோகத்தில் இருக்கவரை நம்ம we are identified with ஆபிரகாமுடைய குமார்த்திகளுமாக நாம் மாற்றப்படுவோம். ஏன் அப்படி? பிகாஸ் காட் blessed ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஆபிரகாமுடைய குமாரனா மாறணும். She was not only called as a woman, she was called as a Abraham's daughter by the very Lord himself. ஆண்டவர் தாமே அவரை ஆபிரகாமின் குமாரத்தி என்று கூப்பிட்டார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்களோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்திகளை குறித்து சந்தோஷப்பட்டார். Are you delivered from this any spirit, the spirit of infirmity? ஏதாவது நீங்க ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி இந்த விதமான கட்டுகளிலே நாம் காணப்படுகிறோமா? God wants you to deliver from these evil spirits. Even the believer can be infirmed or bound by these infirmities. In order to stop your worship, in order to stop your praise, உன்னுடைய ஆராதனை தடுக்கும்படி, உன்னுடைய துதியை தடுக்கும்படி அவன் பலகீனத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். அப்படி இல்லைன்னு சொல்றீங்களா? ஆராதனை வேலை வந்தபோது தெரியும், என்னத்த ஆராதிச்சு நினைச்சிருக்குமா? நம்ம என்னத்த ஆராதிச்சு என்னத்த நமக்கு வரப்போகுது? அதுதான் பலகீனப்படுத்துகிற ஆவி. உன்னை ஆராதிக்க முடியாதபடி, நீ ஆராதனை ஏறெடுக்க முடியாதபடி உன்னை பலகீனப்படுத்துகிற அதை முதல்ல எடுக்கிற, பிறகு உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். மேற்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்மை கூனி என்று அவர் அழைப்பதில்லை. அவர் நம்மை விடுதலை ஆக்கிறார். பிறகு சரீர சுகத்தை கொடுக்கிறார். பிறகு ஆபிரகாமின் குமாரத்தியாய் உன்னை மாற்றுகிறார். ஏனென்றால் இந்த வலி வேதனை உனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். எனக்கு எப்பேற்பட்ட துன்பம் இருக்கிறது எனக்கு தான் தெரியும். நான் ஒருவரிடமும் நான் சொல்லாமல் கூட இருக்கலாம். நான் ஒருவரிடமும் சொல்லலை. வந்தாக்கா நம்ம பார்த்து என்ன சொல்லலாம்? அவங்களுக்கு என்ன பிரதர், அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, அவங்க கவர்மெண்ட் வேலை செய்யறாங்க, கார் வச்சுக்கிறாங்க, வண்டி வச்சுக்கிறாங்க, வாகனம் வச்சிருக்காங்க, வீடு கட்டாங்க. நீ போய் கேளு, அவங்க உள்ளத்தை தெரியுமா எவ்வளவு வேதனை இருக்குன்னு? சொல்லவுன்னா வேதனை. எவ்வளவும் நிமிரக்கூடாது அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி இந்த காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஒப்பு கொடுத்து நாம் ஆராதிக்கலாம். அவர் சுகத்தை பெற்ற போது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? தேவனை she glorified the Lord என்று போடப்பட்டது. அப்படியாக தனிப்பட்ட விதத்தில் ஆராதிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார்.